அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு அடுத்து எந்த மாதிரியான மூவ் கொண்டு போனால் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்பது பற்றியும், அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடாமல் இப்போது இருக்கக்கூடிய இதே நிலைமையில் நீடித்தால் அந்த கட்சி என்ன மாதிரி நிலைக்கு போகும் என்பது பற்றியும் தெளிவா பார்க்கலாம். ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுறோம்னா, சாதாரண கட்சி இல்லை, சாதாரண தலைவர்கள் இருந்த கட்சி இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் போன்ற, அதாவது அரசியல் கட்சிகளை தாண்டி, சாதி மதத்தை தாண்டி எல்லாருடைய மக்கள் மனதிலும் இடம் பிடித்த தலைவர்கள் கட்சி. அந்த கட்சிக்காரங்க மட்டும் கொண்டாட முடியாது, அதை பற்றி பேசுறதுக்கு யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா அது மக்கள் கட்சி, மக்கள் தலைவர்கள் இருந்த கட்சி. அப்படிப்பட்ட கட்சி நல்லா இருக்குங்கிற அக்கறையில தான் தொடர்ந்து விவாதங்கள் பேசுறதும், அதை பற்றியான விஷயங்கள் நம்ம போடுறதும், இது தொலைக்காட்சிகளிலும் அது அடிக்கடி வருவதற்கு காரணம் அதுதான். ஏதோ ஒரு மூணாம் தர கட்சி அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பேச போகிறது இந்த சப்ஜெக்ட் தான். தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, 2026 தேர்தல். ஒரு பக்கம் கூட்டணியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி வேணும்ட்டு சில கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுத்துருக்கு திமுகவுக்கு. சீமான் ஒரு பக்கம் தமிழ் தேசிய அரசியல் சொல்லி அவர் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இருக்காரு. நேற்று பிஜேபி கூட்டணி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஓபிஎஸ், பாரிவேந்தர், சண்முகம் சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க அடுத்து கூட்டணி ஆட்சியோட களத்துல இறங்குவோம், நாங்க சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசியல் சூழலில் அதிமுக என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தா நல்லது நடக்கும், என்ன மாதிரி ஸ்டெப்பு எடுக்காம இருந்தா அந்த கட்சி அழிவாகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கிறது தான் உண்மை. 4 பேர், 4 ஆதரவாளர்கள், சரி 2 ஆதரவாளர்கள் சேர்த்துக்கலாம். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் இந்த 3 பேருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா எதிர்ப்பு கிடையாது, சேர்ந்துருவாங்க. எடப்பாடி அவர்கள் சேர்ந்தா செங்குத்தா அதிமுக, இப்போ எப்படியும் செங்குத்தா தான் இருக்குது. ஆனால் அதிமுக வாக்குகள் இருக்குது, பிரித்து தலைமைகள் தனித்தனியாக அவங்கவுங்க தலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க செல்வாக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல ஒரே வழி அதிமுக ஒன்றிணையணும், கட்சி நலன் கருதி ஒன்றிணையணும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் பொறுப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதுல பிரச்சனை வரத்தான் செய்யும். என்ன பண்ணுறது, பிரித்து அந்த கட்சியின் நலன் கருதி அது நல்லா இருக்குன்னு நினைக்கிற தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், எஸ்பி வேலுமணி, சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன். டிடிவி தினகரனை கூட விட்டுருங்க, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சார், 7 வருஷம் தனி கட்சி ஆரம்பிச்சார், தேர்தல் ஆணையத்தில் பதிவாயிருச்சு, சின்ன அவருக்குன்னு இருக்கு, அவரை விட்டுருங்க. அவர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, அவரை விட்டுருங்க. ஓபிஎஸ், சசிகலா அம்மையார், எடப்பாடி பழனிசாமி இந்த 3 பேரை சேர்த்துட்டாலே முடிஞ்சு வச்சு, டிடிவி தினகரன் கூட்டணி வச்சு அவர் குறிப்பிட்ட சீட்டு கொடுத்தா போதும். இப்படிப்பட்ட சூழல்ல இதை ஒருங்கிணைச்சு அதிமுக போச்சுன்னா கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. எப்படி வெற்றி பெறும், அதை வாக்கு வங்கிலாம் குறைஞ்சிருச்சா, 20% இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக பிளவுபட்டு கிடப்பதனால தான் கூட்டணிக்கே வரமாட்டுக்காங்க. அதிமுக பிளவுபட்டுச்சு, இந்த கட்சியை நம்பி நம்ம போனோம்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் வர வாய்ப்பில்லை, வரமாட்டுக்காங்க. இன்னொன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்கிறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க கூட்டணி கட்சிகள் வரமாட்டுக்கு மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 1 தேர்தல் 2 தேர்தல் மிஞ்சி பிடிச்சா 3 தேர்தல் கூட வச்சுக்கலாம். 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமும் அது மீண்டும் அவர் தலைமையை மறந்துடுவாங்க. இப்போ 2026 தேர்தலில் அதிமுகவே மறந்துடுவாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மறந்துடுவாங்க. கூட்டணிக்கு ஆட்கள் போட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபிக்கு வலுவான கூட்டணி எப்படி 2024 ஒரு கூட்டணியோட கட்சியினரை சந்திச்சதோ அதே கூட்டணியோட இறங்க போகுது. திமுக கூட்டணி வலுவா தான் இருக்குது, அதுவும் இறங்க போகுது. விஜய் வர்றாரு, சீமான் விஜய்ன்னு சொல்லி அவங்க கூட தான் கூட்டணி போவாங்க, ஏடிஎம்கே கூட வரமாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக அனாதையா தள்ளப்படும். அப்போ அரசியல் அனாதையா அதிமுக போகிறத விட ஒரு வாய்ப்பு, ஈஸியான வாய்ப்பு. ஏன்னா இது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா அம்மையார் கட்சி. யாரும் இங்கே தனிப்பட்ட முறையில் கரஸ்மாட்டிக் லீடராக இருந்து மக்கள் செல்வாக்கு இல்லை இப்போதைக்கு உள்ள தலைவர்களுக்கு, அதிமுகவில் உள்ளவங்களுக்கு. அவங்க பேரையும் அந்த ரெட்டலையும் பயன்படுத்தி ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஈகோலாம் தூக்கி வீசிட்டு ஒன்று சேர்ந்துட்டு தேர்தலை சந்திச்சாங்கன்னா கூட்டணிக்கு கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ கூட்டணி கட்சிகள் சேரும்போது தேர்தலை சந்திச்சா கண்டிப்பாக எப்படி திமுகவுக்கு ஆப்போசிட்டு அதிமுக, அப்படி இப்போ ஆளுங்கட்சி திமுக இருக்கிறதுனால அது எதிர்ப்பு வாக்கள் ஏடிஎம்கே தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு.
ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை. திருப்பி நாங்கள் 2026 தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அன்னைக்கு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு வேளை அவர் சந்திச்சால் கூட கூட்டணிக்கு யாரும் வரவே மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணி வராததுனால அந்த டைம்ல என்ன பண்ண முடியும்? அவசர அவசரமா எப்படி 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவராக பிரச்சாரம் போய் மன்சூலிக்கான கூட்டணியை சேர்த்துக்கிட்டு தேசிய இப்போ தேமுதிக கூட வராது, ஏன்னா ஏடிஎம்கே கூட வர்றதுக்கு போல விஜய் கூட போயிடலான்னு சொல்லி அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க. அதான் அவங்களுடைய கரெக்டாக நல்ல சிந்தனை, அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. ஏடிஎம்கே கூட போகிறத விட விஜய் கூட போயிடலாம். அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருப்பாங்க. அப்போ தேமுதிகவும் வர வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கும் ஆள் வராம தேர்தலை சந்திக்கணும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்பவே அந்த கட்சியில லோக்கல்ல வேலை செய்ய ஆள் இல்லை. 2024 பார்லிமெண்ட் தேர்தலே லோக்கல்ல யாரும் வேலை செய்யல, பிரச்சனை வந்துச்சு. அதான் அவர் கூட்டம் போட்டு திட்டிக்கிட்டு இருந்தார். இப்பவும் அந்த வேலை வரும்னா தோற்றுறோம்னு தெரிஞ்சு போகுது வேட்பாளர்களுக்கு. எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி பணமும் செலவு பண்ண மாட்டாங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டதுக்கே வரலன்னாங்க நிறைய பேர். சீனியர்ஸ் எல்லாம் தோற்று போவோம், நம்ம அதுக்கு காசை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எத்தனை தேர்தலில் பணத்தை செலவு பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு சூழல்ல கட்சியில தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் தைரியமா வருவாங்களான்னு தெரியாது. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. இப்ப முன்னாடி ஜெயிச்ச மாதிரி இப்ப ஜெயிக்க முடியாது. 100% ஒரு எம்எல்ஏ சீட்டு அதிமுகவுக்கு 2024 வருமாங்கிறது சந்தேகம். பிரிஞ்சு நின்னா, ஒன்று சேராம நின்னா, ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஆட்சிக்கு வரவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற பட்சத்தில் இப்போதே அவர்கள் கட்சியை ஒருங்கிணைத்து ஒன்றாக சேர்ந்து அரசியல் காய் நகர்த்தினால்தான் மக்கள் தயாராக இருப்பா. ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கட்சியை கட்டமைச்சு தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தி பழைய அதிமுக வந்துருச்சு, நம்ம தான் அடுத்த ஆட்சி அப்படிங்கிற அந்த ஒரு மாயையோ இல்லை உண்மையோ எல்லாமெல்லாம் இருக்கலாம், அதை உருவாக்கி திருப்பி தேர்தலுக்கு வரும்போது சரி அதிமுக வலுவா இருக்கு, நம்ம ஏன் அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் வரும். இப்போ வலுவா தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி பெறல ஆட்சிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அந்த உயர்மட்ட நிர்வாகிகள் நல்லா வேலை செய்வாங்க. அந்த பூத்து இருக்குல்ல, வாக்குச்சாவடி பக்கத்துல, அங்கதான் மெயின். ஸோ அந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதுவும் சசிகலா அம்மையார்லாம் தேர்தல் வியூகம் அமைப்பதில் சிறந்தவங்க. கேள்விப்பட்டிருக்கோம். நம்மள ஜெயலலிதா அம்மா கூட இருக்கும்போது சசிகலா அம்மையார் அந்த பிளானை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அனைத்து இப்போ சாதி ரீதியாக மண்டல ரீதியாக பிரிந்து இருக்கிற கட்சி எல்லா சாதிக்கும் பொதுவான கட்சியாக மாறி அது ஆட்சிக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் இதே நிலைமையில் 2026 தேர்தலை சந்தித்தால் கட்சியோட அடையாளத்தையும் தேர்தல் ஆணையத்து சின்னத்தோட அடையாளத்தையும் இழந்து அவமானப்பட வேண்டிய சூழல்லாம் அதிமுகவுக்கு இருக்கு. இப்போ இருக்கும், இதுதான் உண்மை. அது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம். நன்றி.